கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை உண்டு. விசேஷமாக இந்த நாள் இந்த வருடத்தின் கடைசி வாரத்தின் முதல் நாள். இந்த 2025 முடிய போகிறது. இது கடைசி வாரமும் இது கடைசி நாட்களுமாக இருக்கிறது. இன்னையிலிருந்து 3 நாள், திங்கள், செவ்வாய், புதன், இதோடு புதிய ஆண்டு பிறக்கக்கூடிய வியாழன் வெள்ளியில் இருந்து புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்கள் சென்று விடுவீர்கள். இது இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களாக இருக்கிறபடியால் தெய்வச்சனங்களே, இன்றைக்கி நம்ம விசேஷித்த ஆயத்த ஜெபம் வைத்திருக்கிறோம். நம்மளுடைய ப்ரேயர் டைம் சேனலில் 9 மணி அளவில் இந்த வருஷத்தில் நம்மளை தொடர்ந்து வந்த சில சாபங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், மந்திரங்கள் இருக்கலாம், கட்டுகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருளின் ஆவிகள் நம்மளை துரத்தி வந்து கொண்டிருக்கிற, நம்மளை எழும்ப விடக்கூடாதுன்னு இருக்கிற சில அந்தகாரங்கள் உண்டு. ஜெப நேர குடும்பத்தார் எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபித்து அநேக காரியங்களை சாதித்திருக்கிறோம். ஏராளமான அற்புதங்களை இந்த ஆண்டில் ஆண்டவர் நமக்கு செய்தார். 100 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம், ஒவ்வொரு கட்டுகள் உடைக்கும் ஜெபத்தில் லட்சக்கணக்கான மக்களை கர்த்தர் தொட உதவி செய்தார். அதோடு ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக பல ஆயிரம் மக்களை இன்றும் தொட்டு கொண்டிருக்கிறார், அநேக ரகசியங்கள் மூலமாக. ஸோ தேவ ஜனங்களை நாம் இணைவோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இரவும் இருக்கிற இந்த விடுதலை ஜெபத்தில் தொடர்ந்து இணைந்து நம்ம ஜெபிப்போம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்குள்ள ஆயத்த ஜெபத்தை நாம் இன்னைக்கு பண்ண நம்ம எல்லாரும் கூடலாம். அதனால தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா இது ரொம்ப ப்ரெஷியஸான டைம். இந்த 3 நாள், அதாவது ஒரு சூரியன் மறையும் பொழுது இந்த சாயந்தரம் 4 மணி, 5 மணி, 6 மணி பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய பிரகாசம் அப்படியே குறைந்து வரும், அப்படியே மறைஞ்சிரும். அப்படி இந்த வருஷத்தில் எந்தெந்த போராட்டம் இருந்துச்சோ தேவஜனங்களே, அதையெல்லாம் நம்மளை விட்டு மறைகிற ஒரு காலமாகும். கர்த்தருடைய புதிய கிருபை நம்ம மேலே இறங்குற ஒரு காலமாகும். அடுத்த ஒரு புதிய சூரியன் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் உதிக்க பண்ணுகிற, நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற ஒரு அருமையான நேரமாக இன்னைக்கு இருக்கிற ஆயத்த ஜெபத்தில் தேவஜனங்களை கர்த்தர் நம்மளை நிச்சயமாக பயணம் செல்ல வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. சில பாவங்கள் வந்திருக்கலாம், போராட்டங்கள் வந்திருக்கலாம், வீட்டில் சில விரோதமான காரியங்கள் வந்திருக்கலாம், பிரிவினைகள் வந்திருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அதனால தான் உங்களை இந்த இடத்துல கூட்டு வந்து வைத்திருக்கிறார். ஸோ தேவஜனங்களே, இன்னைக்கு இருக்கிற ஆயத்த ஜெபத்தில் நம்ம கலந்து ஜெபிப்போம். ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய நுகங்கள் உடைக்கப்படும், நம்ம விடுதலையாக்கப்படுவோம், எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம இரவெல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம். விசேஷமாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 143 8வது வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவர்கிட்ட சங்கீதக்காரர் தாவீது அழகாக சொல்லுகிறார், ஆண்டவரே அதிகாலையில் உம்முடைய கிருபை எனக்கு கேட்க பண்ணும். Let me hear the voice of the grace. உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும்னு கேட்குறாரு. எப்படி போகணும்ப்பா? இந்த வருஷத்தை முடிச்சுட்டு ஆண்டவரே, இனி புது வருஷம் வருதுப்பா, நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பான்னு தேவஜனங்கள் நீங்கள் கேட்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். ஸோ தேவஜனங்களை நம்ம ஒரு கூட்ட மக்கள் இணைந்து செபித்து கேட்கறதுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கார். இன்னைக்கு தேவ ஜனங்கள் ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் தேவனுக்கு நேராக ஒரு வைராக்கியம், தேவனை பின்பற்றுகிற ஒரு வாஞ்சையை புதுப்பித்து கொள்ளுங்கள். இந்த அக்னியில் போடப்பட்ட விறகு அப்படியே அந்த அக்னி குறைய 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 கரிகொட்டையாக மாறும். ஆனால் அதில் ஒரு காற்றை வீசும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற அந்த கரிப்பட்ட தன்மைகள் மாறி அனலாக மாறி அது ஒரு வெண்மையான, அதாவது சொல்லப்போனால் ஒரு சிவப்பு கலர் நிறத்தில் பற்றி எரிகிற ஒரு அக்னியாய் மாறும். தேவஜனங்களே, எவ்வளோ சோர்ந்து போயிருந்தாலும், எவ்வளோ சோர்வின் ஆவினால் தாக்கப்பட்டாலும், எவ்வளோ தளர்ந்து போனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே ஊதினார் என்றால், அவருடைய கிருபையை துணிக்க பண்ணினார் என்றால், அவருடைய பாதையை காட்டினார் என்றால் நீங்கள் சொல்லிப்பீர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
ஒரு கொல்லன் என்ன செய்கிறான்? அக்கினிக்குள்ளாடி எதை போடுகிறான்? தங்கத்தை போடுகிறான். அதில் அவன் ஊதுகிறான், அக்கினியை ஊதுகிறான், அது சுத்தமாகிறது. இதே போல கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்க பண்ணுவார், சுத்திகரிப்பார், ஜொலிக்க பண்ணுவார், மினுங்க பண்ணுவார். அவர் கையில் நம்ம இருக்கிறோம். அதனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அதிகாலையிலே அவருடைய கிருபையை கேளுங்க, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு மட்டுமல்ல, வருகிற புது ஆண்டிலையும் எப்படி நடக்கணும், எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சா எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும், உங்களுடைய யோர்தான் என்ன, எதை கடக்க முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க, உங்களுடைய சிவப்பு கடல், ஆமென், அந்த ரெட் சி, உங்களுடைய செங்கடல் எது எது உங்கள் பாதையை தடுக்குது, உங்களுடைய கோலியாத்து யார், அதை கண்டுபிடித்து அதை ஜெயிக்கக்கூடிய திட்டத்தை யூ ஹேவ் டு ரிசீவ் த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் காட் ஹிம்செல்ஃப். கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது கோலியாத்தை வீழ்த்துகிறதற்கு எந்த மனுஷனிடத்திலும் போய் படிக்கவில்லை, யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, கர்த்தரே சொல்லிக் கொடுத்தார். God himself taught something. ஏதோ ஒன்றை அவன் கற்றுக்கொண்டான். தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் பாதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதனால்தான் தேவ ஜனங்கள் மீதி இருக்கிற இந்த 3 அம்புகளைப் போல மீதி இருக்கிற இந்த 3 நாட்கள், சில நேரம் யுத்தத்துக்கு போகும் பொழுது நிறைய அம்புகளை எடுத்துட்டு போவாங்க. ஒரு 20 அம்பு 100 அம்பு வைத்திருக்கிற நேரத்தில் அம்பு குறையிறது தெரியாது. ஆனால் கடைசியாக ஒரு 3 அம்பு இருக்குதுன்னா, எதிரியை இன்னும் வீழ்த்தலைன்னா, அந்த 3 அம்புல ஏதோ ஒன்று தான் எதிரியை வீழ்த்த போகுது. அதே போல் தேவச்சனங்களே, 365 நாளில் இப்போ நமக்கு 3 நாள் தான் பாக்கி இருக்கிறது. இந்த திங்கள், செவ்வாய், புதன், இந்த 3 நாளில் கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, மறக்க வேண்டியதை மறந்து, மன்னிக்க வேண்டியதை மன்னித்து, ஜபிக்க வேண்டிய விஷயத்தை ஜபித்து, முன்னேற வேண்டிய தீர்மானங்களை எடுத்து, கர்த்தர் சமூகத்தில் ஒரு பயபக்தியோடு, கர்த்தருக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தோடு புது வருஷத்தில் கால் வைக்கும் பொழுது, தேவ ஜனமே, நான் விசுவாசிக்கிறேன், அந்த எதிராளி, அந்த போராளி, அந்த பிசாசின் வல்லமை உங்களை தாண்டி போக விடக்கூடாது. இந்த 2026 கால் வைக்க கூடாதுன்னு போராடிக்கிற எல்லா அந்தகாரங்களையும் கர்த்தர் முறியடிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ தேவச்சனங்களை இந்த 3 நாளும் ஆயத்தத்திற்காக செபியுங்கள். உங்களுக்கு கூடுமானால் உபாசத்தோடு நாளும் செபியுங்கள். நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக தேவ சமூகத்தில் ஒரு அரை நேரம், ஒரு ஹாஃப் டைம், இல்லை 1 டைம், இல்லை 3 டைம்ஸ், எப்படி கர்த்தர் நடத்துகிறாரோ நீங்கள் செபியுங்கள். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் இணைந்து நம்ம செபிப்போம். புதிதாக பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த ப்ரேயர் டைம் சேனலோடு இணைஞ்சு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும், புதன்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் இணைந்து செபிக்கிறோம். நம்ம ஆவி பலப்படுத்தப்படும், கூர்மையாக்கப்படும். நம்ம முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வார். மனுஷன் உதவி செய்யாமல் இருக்கலாம், உலகம் உதவி செய்யாமல் இருக்கலாம், கர்த்தர் நமக்காக ஒரு வாசலை வைத்திருக்கிறார். அந்த பாதையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சங்கீதக்காரர் இந்த வசனத்தில் அழகாக கேட்கிறார். 143 8வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். Show me the way that I should go, Lord, because I am unable to see, because I am confused. இந்த உலகத்தில் உள்ள சில பிரச்சனைகள்னால் நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறேன், டிஸ்ட்ரெஸில் இருக்கிறேன், உபத்திரவத்தில் இருக்கிறேன். எனக்கு பாதை காட்டுங்க. என் கண்ணில் ஒரு தூசி விழுந்துட்டு என் கண் கலங்கி விடுகிறது. இப்போ என் கண்ணில் தூசி இருக்கும் பொழுது என்னால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் தூசிகள் படாத உம்முடைய அழகான கண்களால் என் பாதையை எனக்கு காட்டி என் கரம் பிடித்து நடத்துங்கப்பான்னு ஜெபிக்கிற ஒரு அருமையான சங்கீத பாடலில் உள்ள ஒரு வரிதான் இன்னைக்கு நம்ம காலையில் தியானித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அப்பா, என் ஆத்மா சந்தோஷமா இருக்கு, என் ஆத்மா, என் சிந்தனை, என் உணர்வு, என் உணர்ச்சிகளை நான் யாரிடத்துல சொல்ல முடியும்? சங்கீதம் 144 8 கடைசி வரியிலே தாவீது சொல்லுகிறார், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுகிறது, என் ஆத்மாவுக்கு உணர்கிறது, எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், என் லைஃப் இப்படி போனால் நல்லாயிருக்கும் என்னால் உணர முடியுது. அதை என் பிள்ளைகள்கிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்காங்க, என் கணவர்கிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்காங்க, என் மனைவிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்காங்க, என் குடும்பம் புரிய மாட்டேங்கி, என் நண்பர்கள் கூட புரியலை. யாரும் என்ன புரியாத நேரத்தில் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்மாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன்.
ஐ லிஃப்ட் அப் மை சோல் டு யூ லார்ட். உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். எவ்வளோ அருமையான ஜெபம். தேவ ஜனங்களே, ஆண்டு சமூகத்தில் நம்ம ஜெபித்து நம்ம பாதையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் இணைவோம், ஜெபிப்போம், புது ஆண்டில் கால் எடுத்து வைப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் சாதிக்க பண்ணுவார். எனக்கு விசுவாசம் இருக்கிறது. இந்த 2025 கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டினார். 7 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், 4 ஆண்டுகள்னு சொல்லி எத்தனையோ தேவ ஜனங்களுக்கு ஆண்டு குழந்தை செல்வங்களை கொடுத்தார். கேன்சர்களை மறைய வைத்தார். அநேக ஆர்த்ரட்டிக்ஸ் பிரச்சனைகளை மாற்றினார். வீடுகள், வாகனங்கள் தேவையில் இருந்த நெருக்கத்தில் இருந்த தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்தார். வேலை இல்லாமல் பல ஆண்டுகள் இருந்தவர்களை விடுதலையாக்கினார். அபிஷேகத்தில் மக்களை நிறைத்தார். அநேக கட்டுகளை உடைத்தார். தேவ ஜனங்களே, என்னென்ன தேவை நமக்கு இருக்குதோ அதை கரெக்டாக நம்மளை விடுதலையாக்கி கொண்டு போகிற ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்காம நம்ம முன்னேறி போகணும். ஜெபத்தில் இருந்து அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ தேவ ஜனங்களே, இந்த 2025 ஏராளமான ஆத்துமாக்கள் விடுதலைகளை பெற்ற ஆண்டாக என்னுடைய லைஃப்பில் நான் உணர முடிந்தது. ஸோ தேவ ஜனமே, ஆண்டுடைய வார்த்தை எனக்கு நிறைவேறினது. ஆண்டுடைய வார்த்தை சொன்னது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன். ஸோ இன்னும் நம்ம ஆண்டு சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் இணையலாம், நம்ம ஜெபிக்கலாம். ஸோ எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடுவோம், ஜெபிக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். லார்ட், ஐ ப்ரே ஃபார் திஸ் பீப்புள். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனம், உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் புது ஆண்டுக்குள்ளே கால் வைக்க போகிறாங்க. ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. புதிய பந்திகள், புதிய காரியங்களை அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற ரகசியமான வைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு நைட்டு நடக்க போகிற அந்த ஆயத்த ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே வெளிப்படுங்க. எங்களோடு இடைப்படுங்கப்பா. உங்கள் கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த ஆண்டு முடிய போகிறது, புதிய ஆண்டு தொடங்க போகிறது. தேவ ஜனங்களே, இன்னைக்கு இருக்கிற இந்த ஆயத்த ஜெபம் 2026க்கான ஆயத்த ஜெபத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். 9 மணி அளவில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.